வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பழங்கற்காலத்தில் காணப்பட்ட கருவிகளின் வகைகள். பழங்கற்காலத்தில் காணப்பட்ட கருவிகளின் வகைகள். குறிப்பாக கருவிகளை பார்க்கும்போது கல்லினால் செய்யப்பட்ட கருவிகள். கல்லினால் செய்யப்பட்ட கருவிகள் மக்கள் பயன்படுத்தியதால் அக்காலத்தை கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். குறிப்பாக நம்முடைய தலைப்பில் பார்க்கும்போது இப்போ கற்கருவிகளின் வகைகளை பற்றி நம்ம இங்கு பார்க்கலாம். கற்கருவிகளின் வகைகளை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா காலத்தை 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. புரியுதா? அதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். குறிப்பாக கற்கருவிகளை அடிப்படையாக கொண்டு கீழ்ப்பழங்கற்காலம் என்றும், இடைப்பட்ட கற்காலம் என்றும், புதிய கற்காலம் என்றும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நீங்கள் வரலாற்று சான்றுகளில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வரலாற்றை அறிய உதவக்கூடிய சான்றுகளில் குறிப்பாக சான்றுகள் என்பது ரொம்ப முக்கியமானது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கற்கருவிகளுடைய வகைகள் நம்ம இங்கே பார்க்கணும். ஒரு சில கருவிகளை பற்றி நான் இங்கே குறிப்பிட்றேன். அந்த கற்கருவிகள் கல்லினால் செய்யப்பட்ட கருவிகளை 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று அச்சூலியன், மற்றொன்று சோகன்கள். சோகனின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. சோகன்கள் அல்லது சோகனின் என்று 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அச்சூலியன் என்ற கருவிகளானது கோடாரி வகையை சார்ந்த கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. கல்லினால் செய்யப்பட்ட கோடாரிகளின் வகைகள் தான் அச்சூலியன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். குறிப்பாக அடுத்தபடியாக பார்க்கும்போது சோகன்கள் என்ற கருவி மரபு ஆனது பார்த்திங்கனாக்கா குறிப்பாக கூழாங்கற்களால் செய்யப்பட்ட கருவிகளை பார்ப்பதற்கு சோகன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த அச்சூலியன் மரபு என்பது பார்த்திங்கனாக்கா குறிப்பாக கோடாரிகள் பிளப்பதற்காகவும் வெட்டுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அச்சூலியன் என்பது பார்த்திங்கனாக்கா கல்லினாலான கருவிகளை உருவாக்குவதற்கு பயன்படுகின்ற கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கோடாரி வகையை குறிப்பிடுறாங்க. அடுத்த மரபாக பார்க்கும்போது சோகனிய மரபு அப்படின்னு பார்க்கும்போது இது கூழாங்கற்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட கருவிகளை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட கற்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூழாங்கற்களை குறிப்பிடுறாங்க. இதை சோகனியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் குறிப்பாக சிந்துவெளி நாகரிகமானது அதனுடைய எல்லைப்பரப்பை பார்க்கும்போது பல பகுதிகள் இந்தியாவிலையும் சில பகுதிகள் பாகிஸ்தானிலும் இடம்பெற்றுள்ளது. அவ்வாறாக இடம்பெற்றுள்ள பகுதிகளில் பார்க்கும்போது நம்ம இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது இது சோன் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது பாகிஸ்தானில் பாயக்கூடிய ஆறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கருவிகள் அதிகமாக சோன் ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்டதால் இது சோகானிகள் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த மரபை குறிப்பிடுறாங்க. ஆனால் இதே பகுதியில் அச்சூலியினாலான கருவிகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சோகனிய கருவிகளை காட்டிலும் அச்சூலியன் மரபு சார்ந்த கருவிகள் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் சோகானிய மரபு என்பது அச்சூலியன் மரபோடு இணைந்த ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கருவிகள் அடிப்படையில் 2 மரபுகள் இருந்திருக்கு. ஒன்று அச்சூலியன் மரபு என்றும், ரெண்டாவது சோகானிய மரபு என்றும் அழைக்கப்படுகிறது. சோகானிய மரபானது எங்கிருந்து கருவிகளை கண்டெடுக்கப்பட்டிருக்குனாக்கா பாகிஸ்தானில் சோன் ஆற்றில் பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் குறிப்பாக ஆதாரங்கள் என்ற டாப்பிக்கில் வந்துன்னு இருக்குது. ஆதாரங்கள் சார்ந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா PGTRB குறித்த தகவல்களை நான் போட்டிருந்தேன். இது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். குறிப்பாக முதல் யூனிட் வரலாற்றின் ஆதார காலத்திலிருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். சரிங்களா? அதில் பாருங்கள் என்னென்ன தலைப்பு அதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம முதல் தலைப்பாக ஆதாரங்களை பற்றிய சில தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாகத்தான் இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள்.
அடுத்தடுத்த ஆதாரங்கள் சார்ந்த தகவல்களும், அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய தகவல்களும் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த வீடியோல நான் போடப் போறேன். சரிங்களா? இதை தவிர்த்து நம்மளுடைய சேனல்ல நெறைய ஷார்ட் வீடியோ குடுத்துட்ருக்கோம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்கள பாருங்க. எல்லாமே வரலாறு சம்மந்தப்பட்ட தகவல்களே உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. சரிங்களா? இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா, தொடர்ந்து நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா வந்து இது வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? இந்த பதிவில நம்ம பார்த்த விஷயங்கள் கற்கருவிகளுடைய மரபுகள். ஒண்ணு அச்சூலியன் மரபு, இன்னொன்னு சோகானிய மரபு அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.